இன்னைக்கு நாம Zerodhaல இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நாம அத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, காமனான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் ஆகட்டும், இல்ல அப்டின்னா ஆர்எஸ்ஐ ஆகட்டும், எந்த ஒரு இண்டிகேட்டரா இருந்தாலுமே சரி, அது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் குடுக்காது. ஓகேவா? இப்ப ஏதாவது யூடியூப் சேனல்ல வந்துகிட்டு, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணா டெய்லி உங்களால ரூ. 2000 சம்பாதிக்க முடியும். இண்டிகேட்டர் மேல தொட்டுச்சுன்னா மார்க்கெட் கீழ வரும். இதே இண்டிகேட்டர் கீழ தொட்டுச்சு அப்டின்னா மார்க்கெட் மேல போகும் அப்டின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா, அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாரிலாம் மார்க்கெட் மூவ் ஆகாது. ஓகேவா? இண்டிகேட்டர் அப்படிங்கிறது மார்க்கெட்ட வந்து நம்ம லைட்டா பிரெடிக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து பியரிஷ்ஷா இருக்கா? புல்லிஷ்ஷா இருக்கா? 1 இயர்ல மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்கு? எல்லாத்தையும் இண்டிகேட்டர் வச்சு நம்மளால அ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, அக்யூரேட்டா எந்த இண்டிகேட்டருமே ஒர்க் ஆகாது. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, பேசிக்கான இண்டிகேட்டர்ஸ் தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறது நம்ம மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல் இந்தியா சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, Zerodha தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஒருவேள நீங்களும் Zerodha அக்கவுண்ட் வேணும்னு வச்சீங்க அப்படின்னா, அதுக்கான